نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا. الآية الأخرى إلا المصلين الذين هم على صلاتهم دائمون إلى آخره. صدق الله العظيم. பெருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தொழுகை. இஸ்லாத்துடைய இரண்டாவது கடமையாக இருக்கக்கூடியது தொழுகையாக இருக்கின்றது. இந்த தொழுகை எனக்கூடியதில் தான் மக்கள் பொதுபோக்குத்தனமாக மிகவும் அசால்ட்டுத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தொழுகையுடைய விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது எந்த ஒரு மனிதன் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்குரிய இந்த திருக்கலிமாவை எப்பொழுது முடிகின்றானோ, அல்லது தான் பிறப்பிலிருந்தே இஸ்லாமியனாக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பொழுது அவர்கள் வயதை எட்டுகின்றார்களோ அப்பொழுதிலிருந்து அவர்கள் கண்டிப்பாக தொழுகை செய்ய வேண்டும். கட்டாய கடமையாக இருக்கின்றது தொழுகை. தொழுகையை விடுவதற்கு எந்த சூழ்நிலையும் எப்போதுமே அதற்கு இடம் என்பதில்லை. யாருக்கு? சிலர்களுக்குத்தான் 3 நபர்களுக்கு தொழுகையை விடுவதற்கு அவங்க தொழுகக்கூடாது. 3 நபர்கள் தொழுவது கூடாது, அவங்களுக்கு தொழுவது ஹராமாச்சு. யாரு? எந்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 நபர்களுக்கு ஹராம், 1 நபருக்கு ஜாயிஸ் இருக்கு. இப்ப 3 நபர்கள், முதலாவது 2 நபர்கள் யார் என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் பெண்கள் வீட்டில் இருந்து அந்த அசுத்தமான சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் தொழுகையை விடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கின்றது. அவர்கள் அந்த சமயத்தில் தொழுவது என்பது ஹராமாச்சு. அதே சமயத்தில் 2வது நபர் யார் அப்படின்னா பைத்தியக்காரன். பைத்தியம் முடிச்சவர்கள் பைத்தியக்காரன். இன்னும் பைத்தியக்காரன் தொழுவதற்கு அனுமதி இல்லை. பைத்தியக்காரன் தொழக்கூடாது. இந்த 2 நபர்களும் தொழுகை அந்த சமயங்களில் தொழுவது என்பது ஹராமாக இருக்குது. அதே சமயத்தில் ஒருத்தவர்கள் தொழுவதற்கு தொழுகையை விடுவதற்கு ஜாயிஸ் அனுமதியுடையவர்களாக இருக்காங்க. யாரு? சிறியவர்கள், குழந்தைகள். அந்த குழந்தை பருவம் எதுவரை? 7 வயதில் வரை. 7 வயதிற்கு முன்பாக இவர்கள் தொழுகையை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி என்பது இருக்கின்றது. 7 வயதை அடைந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொழுகுமாறு நீங்கள் ஏவுங்கள். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்? தொழச் சொல்லி, தொழுவதனால் இருக்கக்கூடிய நன்மையை சொல்லி அவங்களுக்கு ஏவணும். அப்படி அவன் எதுவரை எத்தனை வருடங்கள் இது போல செய்யணும்? 3 வருஷம் நம்ம அது போல செய்யணும். 7, 8, 9 வயதுகள் நிறைவாகிவிட்டது. 10 வயசை அவன் அடைந்து விட்டால் அல்லது அவன் அடைந்து விட்டால் அப்ப என்ன செய்யணும்? அடிச்சு தொழ சொல்லணுமா? அடிச்சு தொழ சொல்லணும். அல்லாஹ் அடிப்பதற்கு என்பது 2 இடங்களில் 2 நபர்களுக்கு தான் அனுமதி கொடுக்கிறார். 1, தொழாத குழந்தைகளை நீங்கள் அடித்து திருப்புங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டான். இப்ப நம்ம அடிக்காம செல்லம் கொடுப்பதன் காரணமாக பிள்ளைகள் நாளை நம்ம ஒரு சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தைகளாக மாறுவதில்லை. எப்ப இந்த 10 வயதை அடைந்தவுடனே அவர்களுக்கு நாம் அதை செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த சமயத்தை செய்யறா அப்படின்னா அவர்கள் நாளை நமக்கு கட்டுப்பட மாட்டார்கள், நமக்கு நம்மையே ஏற்றுவாங்க, அது போல இருப்பாங்க. அதனாலதான் தொழுகையை பற்றி மார்க்கம் மிகவும் வலியுறுத்தி சொல்லுது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தொழுகையின் பக்கம் நாட்டத்தை செலுத்தினார்கள். அவங்களுக்கு கஷ்டம் வருதா தொழுகையின் பக்கம் போவாங்க, அவங்களுக்கு சிரமம் வருதா தொழுகையின் பக்கம் போவாங்க, அவங்களுக்கு சந்தோஷம் வருதா தொழுகையின் பக்கம் போவாங்க. என்னென்ன எல்லா சூழ்நிலைகளும் என்ன செய்வாங்க, தொழுகையில் முற்படுத்துவார்கள். சஹாபாக்களை செய்ய சொன்னார்கள். ஏன் இன்னும் முக்மீனானவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுகையின் பக்கம் முன்னேறணும். தொழுகை யாருக்கும் தெரியுமா பொறுப்போக்குத்தனமா இருக்கும், அசால்ட்டா இருக்கும். அப்ப இன்னும் சொல்லுறாங்க, சஹாபாக்கள் எப்படி தொழுகையை நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க தொழக்கூடியவர்கள் தொழுகையை விடுவது பெரும் குஃப்ரான காரியம் நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய நபர்களை எப்படி கண்ணியப்படுத்த சொன்னாங்கன்னு தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அடிமையை எனக்கு கொடுத்தாங்க. அந்த அடிமையை அன்பளிப்பாக கொடுத்ததை சொன்னாங்க, அலியே இவரை நீங்க அடிக்காதீங்க, இந்த அடிமை என்ன செய்யாதீங்க, அடிக்காதீங்க, நீங்க வேலை வாங்கிக்கங்க, எல்லாம் செஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் அடிக்க கூடாது யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஏனென்றால் இந்த அடிமை தொழக்கூடிய நபராக இருக்கின்றார், அதனால் அவரை நீங்க அடிக்காதீங்க, தொழக்கூடியவரை அடிப்பதை விட்டும் நாங்கள் தடுக்கப்பட்டோம் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய நபர்களை அடிப்பதை விட்டும் எங்களை தடுத்தாங்க என்பதாக சொல்றாங்க. அப்ப சேவை என்பது கூடிய முன்னாடியே சொன்னோம், சேவை மலக்குகளை பார்க்கிறாங்க, மலக்குகளை பார்த்தா சேவல் கூவுது. அப்ப சேவல் கூவுவதை வைத்து தொழுகைக்கு எழுப்பி விடுவதால் சேவல் என்பதை என்ன செய்யக்கூடாது, அது நம்ம மிகவும் வதைக்கக்கூடாது, அதை சித்தவதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சரி, இதை விட தொழாத நபர்களை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா? தொழக்கூடிய நபர்களை நீங்க அடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. தொழாத நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீங்க தொழாதவர்களுடைய யார் தொழவில்லையோ தொழாதவர்களுடைய இல்லங்களை வாலிபர்களை அழைக்கப்பட்டு நான் விரல்களை சேகரிக்கப்பட்டு அவர்களுடைய வீடுகளை நெருப்பு வைத்துக் கொடுப்பதற்கு என் மனம் நாடுகின்றது என்பதாக சொன்னாங்க. என்ன தொழாதவர்களுடைய விஷயம் இருக்கின்றது பெரும் முசீபத்து. ஒரு மனிதன் ஒன்னில்ல, ஒரு செய்தி அவங்கள்ட்ட வந்து ஒரு நபர் வந்து கேட்கிறாங்க, என்கிட்ட வறுமையா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, என் குடும்பத்துல எப்பயுமே பிரச்சனையா இருக்கு, இன்னைக்கு நம்ம சொல்லணும்ல. இப்படி சொல்லும் போது அவ சொன்னாங்க, நீ தொழு, உன் வீட்டுல தொழ சொல்லு அப்படின்னாங்க. அவர் போய் சொன்னாரு, நான் தொழுகிறேன், என் வீட்டிலையும் தொழுகிறாங்க, இன்னும் தொழுகையில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள், அதாவது மிகவும் பயபக்தியாக தொழுகுங்க. அப்பயும் அவங்க தொழுகிறாங்க. அப்ப இரண்டாவது முறை வந்து சொல்றாங்க, நாங்க எல்லாம் செய்யறோம், எங்களுடைய வறுமை போகல, எங்களுடைய கஷ்டம் போகலன்னு சொன்ன உடனே அப்ப சொன்னாங்களா, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வீட்டுக்கு திரையிடுங்கள், வீட்டுல ஜன்னலுக்கு கதை வாசலுக்கு நீங்க திரையை போட்டு மறைச்சு வைங்க அப்படின்னா. என்ன இது, ஆட்டா கண்ணாடி திருப்பலாம் ஆட்டா ஓடுமா, அந்த கதையாகி போச்சு. இன்னும் திரைய போக சொன்னா பறக்கத்து வருமா, நம்ம கஷ்டம் போகுமா, என்ன இது பொறுமையா இருக்கு அப்படின்னு நினைச்சு சரி சொல்றாங்கன்னு நினைச்சு என்ன செஞ்சாங்க, திரையை இட்டார்கள். அன்று அவர்களுடைய திரையிட்ட காலங்களில் இருந்து அவர்களுடைய வறுமைகள் நீங்கியது, பிரச்சனைகள் எல்லாம் போச்சு. அப்ப வந்து கேட்டாங்கன்னா, என்ன காரணம், நீங்க திரைய போட சொன்னீங்க, ஏன் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பலாமுசம் போச்சு, என் கஷ்டம் எல்லாம் போச்சு, சிரமம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், தொழாத நபர்களுடைய வீட்டை கடக்கக்கூடிய சமயங்களில் அவர்களுடைய முசீபத்து உன்னுடைய வீட்டின் பக்கம் பட்டாலே, அந்த காற்று பட்டாலே என்ன ஆயிரும், உனக்கு முசீபத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, தொழாத நபர்கள் எவ்வளவு பெரிய முசீபத்தான ஆட்கள். அப்ப நம்ம நான் தொழுகிறேன், என்னுடைய மகன் தொழுகின்றான், என்னுடைய கணவன் தொழுவாரு அப்படின்னா, யாரு உன்னுடைய தாய் தந்தையர்கள் தொழாவிட்டாலும் உங்க வீட்டுல பார்த்துட்டு போயிடும். அப்ப நம்ம வீட்டிலே ஒரு ஆள் தொழாத நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு எப்படி பறக்க போறோம்,
ஒண்ணும் இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். எப்படி துஆ செஞ்சாங்க? சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன் என்பதாக இந்த ரெண்டு துஆவையும் செய்யும்போது சொன்னாங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்க தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய இறையச்சத்துடன் தொழுங்க, அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக தொழுங்க, அல்லாஹ்வை பயந்தவர்களாக தொழுங்க. நீங்க தொழுகையை தொழுவிட்டு இந்த துஆவை நீங்கள் கேளுங்கள் என்பதாக சொன்ன பொழுது இது ஆலகும் பைனக்கும் கிப்லத்தன் வஅகீமுஸ் ஸலாத் என்றாங்க. உங்களுடைய தொழுகையை உங்களுடைய வீடுகளுக்கு உங்களுடைய வீடுகளை கிப்லாவாக ஆக்கி நீங்க என்ன செய்ய, தொழுகையை நிறைவேற்றும் என்பதாக அவர்களுடைய கவுமருக்கு அவருடைய கூட்டத்தினருக்கு சொன்னார்கள். அப்ப சொன்னதான் அப்ப அவங்க அதே போல செஞ்சாங்க, அச்சப்பட்டு செஞ்சாங்க, பயந்து செஞ்சாங்க, அல்லாஹ் கட்டுப்பட்டு செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், உங்களுடைய துஆக்களை கபூல் செஞ்சுட்டான். அவருடைய துஆக்களை அந்த பனி இஸ்ராயேலர் இருக்கின்றார்களே, இஸ்ராயேலுடைய துஆக்களை கபூல் செஞ்சா அவர்களுக்கு செங்கடலை கடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதே ஃபிரௌனுடைய கூட்டத்தை மோகடிக்க செய்தான். அப்ப என்ன, இந்த இஸ்ரவேலர்கள் இருக்காங்களே, இஸ்ரவேல்காரங்க இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, இவன் எப்படி அப்படின்னா தன்னுடைய காரியம் நடக்கணும்னா காலை பிடிப்பான், காரியம் முடிஞ்சிருச்சுன்னா காலை வாரி விட்டுவான். இது எப்ப இருந்து? இப்ப இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல இருந்து அல்லாஹ் தாலாட்ட அப்படியே ஏமாத்தினான், அல்லாஹ்கிட்டே ஏமாத்தினான். இதுவரை செஞ்சு காரியம் நடக்கிறதே காலை பிடிப்பான், காரியம் முடிஞ்ச காலை வாரி விட்டுவான். அவன் எல்லா காரியத்திலும் அதுதான் இருந்து வச்சுப்பான். அதை பற்றி மட்டும்தான் அவங்களுடைய விஷயங்களை இப்படி பேசுவதற்கான தேவையில்லாத நேரங்கள். இந்த புனிதமான இரவுகளில் நாம் கேட்கக்கூடியது, ரப்பே என்னை இறுதி வரை தொழக்கூடிய நபராக ஆக்கி. தொழுவதற்கு எப்பயுமே யாருக்குமே விடுவதற்கு அனுமதி இல்லைங்க. உங்களுக்கு நோய் நொடி பெற்றிருந்தாலும் தொழணும், சஃபர்ல பிரயாணத்தில் இருந்தாலும் தொழணும். ஒண்ணுமே இல்லை, என்னால கையாலே அசைக்க முடியாது, படுத்த படுக்கையாக பெட்லேயே இருக்காரு அப்படின்னா அப்பையும் அவர் தொழணும். எப்படி தொழணும்? அதாவது கண் ஜாடையின் மூலியமாக தொழணுங்குது மார்க்கம். கண்ணின் மூலியமாக இஷாரா செஞ்சு தக்பீர் கட்டினது போல, அவர் அல்ஹம்துலில்லாஹ் ஓதி, துரைசுல்லா ஓதி, ருக்கூ செய்வது போல, சுஜூத் செய்வது போல இந்த கண் ஜாடைகள் மூலியமாக தொழணும். எந்த அளவுக்கு தொழுகைகள் நமக்கு வலியுறுத்தப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம், கடைசி தருவாய், இரண்டு பெருவரைகளின் தலைகளில் உரசிக்கொண்டு இவர்கள் தொழுகையின் பக்கம் வந்தார்கள். சஹாபாக்கள் என்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெட்டப்பட்டது மயக்கத்தில் கிடக்கிறாங்க, மயக்கம் தெரிஞ்சு எழுதுறாங்க. எழுந்தவனே ஒன்னை கேட்டாங்க, வாங்க சொல்லியாச்சா, தொழுதாச்சா, தொழுவணும் அப்படின்னா. அப்ப தொழுகையின் பக்கம் அவர்கள் ஈர்ப்பவர்களாக ஆனார்கள். அல்லாஹ் நம்மின் பக்கம் நெருங்கி விடுவான். நாம் எப்பொழுது தொழுகையின் பக்கம் நெருங்குகின்றோமோ அல்லாஹ் நம்ம பக்கம் நெருங்குவான், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய இடம் அதுவாக இருக்கிறது. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், முஃமின்களுக்கு மிஅராஜாக அல்லாஹ்வுடன் உரையாடக்கூடிய இடமாக தொழுகை இருக்கின்றது. அப்படியாக்கும் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக வல்லவன் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.